போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அக்ரிகல்ச்சர் முடிச்சாச்சுல்ல? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியன் ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஜியோகிராஃபியை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? எஸ். உங்களுக்கு நான் தமிழ்ல கண்டென்ட் காமிப்பேன். ஸோ ரிசோர்சஸ் வளங்கள். ஸோ எண்ணற்ற வளங்கள் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு காணப்படுகின்றது. ஸோ அதுல ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மினரல்ஸ்பா. சரிங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மினரல்ஸ், அதாவது கனிம வளங்கள். கேக்குது இல்லம்மா? கனிம வளங்கள். ஸோ மினரல்னா என்ன? First of all, mineral is a natural substance of organic or inorganic origin with a definite chemical and physical properties. The process of extracting mineral from the earth is known as mining. The mines near the earth crust are known as open pit mines, while the deep mines are known as shaft mines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நான் தமிழ்ல காமிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கனிம சத்துக்கள். நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நம்மளுக்கு பூமியில இருந்து தான் கிடைக்குது. நம்ம சன் கிட்ட இருந்து ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, மற்றபடி இருக்கக்கூடிய முக்கியமான ரேஸ், இப்ப இந்த இஎம் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எர்த்ல இருந்து அதிகப்படியான சோர்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கின்றன. அதுல ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ மினரல்ஸ். மினரல் வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஆர்கானிக்காவும் இருக்கு, இன்ஆர்கானிக்காவும் இருக்கு. சோ அது என்ன ஆர்கானிக், என்ன இன்ஆர்கானிக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆர்கானிக்னா இப்போ லிவிங் பீயிங்ஸ்ல இருந்து கிடைக்கிறது, பிளான்ட்ஸ்ல இருந்து, அனிமல்ஸ்ல இருந்து உட்கொள்றோம் இல்லையா? இப்ப கால்சியம் கிடைக்கும் இல்லையா, அயன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு ஆர்கானிக்ல இருந்து கூட நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ விட்டமின்ஸ்ங்கிறது சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். பட் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்த கால்சியம், அயன், கோபால்ட், மேங்கனீஸ், அப்புறம் மெக்னீசியம் போன்ற இதர சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இந்த மினரலை வந்து இது வந்து ஆர்கானிக்பா. சரியா? நான் இப்ப சொன்னது ஆர்கானிக். இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து எர்த்ல இருந்து கிடைக்கிறது, நம்மளுக்கு பூமியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? சோ அத வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். எர்த்ல இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது நம்ம வந்து அத மைன் பண்ணி எடுக்கிறோம். புரியுதுங்களா? மைனிங் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு அதுதான், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மைனிங் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு ஓப்பனா இருக்கக்கூடிய மைன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பிட் மைன்ஸும், இது ரொம்ப டீப்பரா இருக்கிறது பேரு ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப புக் பாருங்க. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் ஆகும். புவியிலிருந்து கனிமங்களை ஆழ்ந்தெடுக்கும் முறைக்கு சுரங்க தொழில் என்று பெயர். ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்தவெளி சுரங்கங்கள் என்றும், ஆழமான உள்ள சுரங்கங்கள் ஆழ் சுரங்கங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சோ அப்ப இதுதான் அந்த ஷாஃப்ட் மைன்ஸும், அதே சமயத்துல என்னதுப்பா ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்றோம், ஓபன் பிட் மைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? திறந்த வெளி சுரங்கங்கள், இன்னொன்னு வந்துட்டு ஆழ் சுரங்கங்கள் எழுதிக்கலாம். சோ அந்த கண்டென்ட் வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே, ஷாஃப்ட் அண்ட் ஓபன் பிட் மைன்ஸ். இப்போ இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ரிலேட்டடா, அதாவது மினரல்ஸ் ரிலேட்டடா இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோட தொடர்புடைய அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 4 அமைப்புகள் இருக்கு. இந்த ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது இதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா கல்கட்டால.
அப்புறம் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அதனோட ஹெட் குவார்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. நான் ஃபெரஸ்ன்னு ஒண்ணு இருக்குப்பா. நான் ஃபெரஸ் அப்படின்னா இரும்பு அல்லாத கனிமங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அதனுடைய மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா அது ஹைதராபாத்ல இருக்கு. The Ministry of Mines is responsible for the administration of all mines and minerals. ஸோ இதனுடைய ரெகுலேஷன் ஆக்ட் என்ன டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு எப்போ அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1957. இது எந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இது எந்த ஆக்ட் சட்டத்தின் கீழ் வருது அப்படின்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். புரியுதுங்களா? 1957. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு, கனிமங்களின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 வகைப்படும். சரிங்களா? அந்த 2 வகை என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்து மெட்டாலிக், இன்னொன்று வந்து நான் மெட்டாலிக். ஸோ உலோகம் மற்றும் அலோகம். தெரியுதாப்பா? உலோகம் மற்றும் அலோகம் கனிமங்கள். நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். சோ இப்ப உலோகம் அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன கேட்டகரி கீழே வருது, உலோக கனிமங்கள்னா என்னென்ன படிச்சிருப்பீங்க இல்லையா? மெட்டாலிக், நான் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? எஸ், எனி ஐடியா? மெட்டாலிக் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மெட்டாலிக்? மெட்டல்ஸ்னா என்ன? சரி. சோ மெட்டாலிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டெயின் 1 or more மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். அதாவது அதுக்குள்ள வந்துட்டு நிறைய வந்து என்ன இருக்கும்னு சொல்றாங்கன்னா மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டாலிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன? சோ மெட்டல்ஸ், சரிங்களா? மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது நல்ல ஷைனா இருக்கும் இல்லையா? நல்ல ஷைனா இருக்கும். அதே மாதிரி கீழே போட்டா சவுண்ட் கொடுக்கும், சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயத்துல நல்ல எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். அதுக்கப்புறமா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டும், நல்ல வெப்பத்தையும் கடத்தும். ஹீட்டை வந்துட்டு நல்லா கடத்தும், எலக்ட்ரிசிட்டி கடத்தும், ஹீட்டை கடத்தும், ஷைன் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியா அது கீழே போட்டா சவுண்ட் வருவோம். வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் கூட வந்துட்டு அதை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது சவுண்ட் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ், சவுண்ட் வரும். அதே சமயத்துல அத வந்து ஒரு சின்ன ஷீட்டா மாத்திக்கலாம், ஒயரா மாத்திக்கலாம். ஸோ மேலபிள் டக்டைல் ப்ராடக்ட், அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்கிறத மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் மெட்டல்ஸ்க்கு இது அறவே வந்துட்டு கம்மியா இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. நோ கேரக்டர் ஆஃப் மெட்டல். அதாவது என்னன்னா உலோகங்கள், இது வந்துட்டு உலோகங்கள்ப்பா. உலோகங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்துட்டு அலோகங்களுக்கு இருக்காது, அறவே இருக்காது. இருக்கலாம், கம்மியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த மெட்டல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல எடுத்துக்காட்டு அயன். சரியா? இப்போ நான் மெட்டல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சல்பர். சல்பர் வந்து ஒரு நான் மெட்டல், பவுடரி கன்சிஸ்டன்சில இருக்கும். சரிங்களா? பவுடர் மாதிரி இருக்கும், உடையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கார்பன் கூட நம்ம சொல்லலாம், கார்பனும் சொல்லலாம். ஸோ அப்ப கார்பன் கடத்தாதா? கடத்தும், சிலது கடத்தும். அதே சமயத்துல கடத்தாமலும் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஓகே. இப்போ உலோக கனிமங்கள் பாருங்க. உலோக கனிமங்கள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். உலோக கனிமங்கள் அரிதாக இயற்கையாக அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகின்றன. உலோக படிவுகளில் இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் காணப்படுகின்றன. சோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க? ஸோ இதுல என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான சில மெட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு, வேல்யூபிளான மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அயன் இருக்கு,
மேங்கனீஸ் இருக்கு, காப்பர் இருக்கு, பாக்சைட் இருக்கு, நிக்கல், ஜிங்க், லெட், கோல்டு, இன்னும் பல. சரிங்களா? கோல்டு இன்னும் பல. சில்வரும் கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு எது கீழே வருது அப்படின்னா இது மெட்டாலிக் மினரல்ஸ் கீழே வருது. புரிஞ்சுங்களா? இப்ப இதுல ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு பார்ப்போம். இந்தியால என்னென்ன மினரல் வந்து அதிகமா கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பாங்க, ஓர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சாரி, ஓர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தெரியுதாப்பா? ஓர் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். இங்க நம்ம தமிழ்ல வந்துட்டு அது தாதுன்னு சொல்லப்படுது. தெரியுதுங்களா? வாட் இஸ் தாது? ஓர் அப்படின்னு என்ன? யாராவதுக்கு ஐடியா இருக்கா? வாட் இஸ் ஓர்? என்னப்பா? இல்ல, எனக்கு தெளிவா கேட்கல. திருப்பி சொல்லுங்க. சாரி. ரா மெட்டீரியல் சொல்றீங்களா? ஓகே ஓகே. எலிமெண்ட்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. வேற? எஸ். வேற எனி ஐடியா? சரி, இங்க பாருங்க. சோ ஓர், இன்னொன்னு வந்துட்டு மினரல். இப்ப மினரலுக்கும் ஓருக்கும் எப்படி வித்தியாசம் பிரிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பூமியில வந்து எதுவுமே வந்துட்டு தனித்தனியா கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய உலகத்துல வந்துட்டு, அதாவது இந்த பூமியில வந்துட்டு, எர்த்ல வந்துட்டு எதுவுமே தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு பகுதியோ எங்க ஒரு 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 மினரல் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுதோ, ஸோ அங்க போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு கலவையா தான் இருக்கும். எப்படின்னா ஒரு மிக்சர் ஆஃப் மினரல்ஸா தான் இருக்கும். கலவையா தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மண் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்திலேயே நெறைய மண் இருக்கும். அப்ப அந்த மண்ணுல என்னென்ன மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னா, அயர்ன் இருக்கும், கோபால்ட் இருக்கும். வேற என்ன? இப்ப அந்த மண்ணு வந்துட்டு ரெட் கலர்ல இருக்குன்னா, கண்டிப்பா அயர்ன் இருக்கும். புரியுதுங்களா? மெக்னீசியம் இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்படி நெறைய விதமான என்ன சொல்லலாம்? மினரல்ஸ் வந்துட்டு அந்த ரெட் கலர் சாயில்ல வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு இடத்துல அதிகப்படியான ஒரு மினரல் வந்து கிடைக்கின்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஓர்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதுங்களா? இப்ப அயர்ன் வந்துட்டு எங்க ஜாஸ்தியா கிடைக்குதுன்னா, ஹெமடைட் அப்படின்ட்டு ஒரு ஓர் இருக்கு. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கூகுள்ல. 1 மினிட். ஓகே. தெரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஹெமடைட். சோ இப்ப இத வந்து ஹெமடைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹெமடைட்ல என்ன மினரல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இதனோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஹெமடைட் ஹெவி ரிலேட்டிவிட்டி ஹார்ட் ஆக்சைடு மினரல், ஃபெரிக் ஆக்சைடு. முக்கியமா அதுல என்ன ஜாஸ்தியா இருக்குன்னா, ஃபெரிக் ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு. இட் கன்ஸ்டிட்யூட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அயன் ஓர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை அயன் கண்டென்ட். சோ கிட்டத்தட்ட 70% வந்துட்டு அயன் இருக்குன்னு சொல்றாங்க. எதுல இருக்குன்னு சொல்றாங்க? ஹெமடைட்ல. ஹெமடைட் அப்படிங்கிற ஓர்ல வந்துட்டு நம்மளுக்கு 70% வந்து நம்மளுக்கு அதுல இருந்து நம்ம அயன் எடுக்கலாம். அயன் எப்படியா இருக்கு? ஆக்சைடா இருக்கு. அதான் ஃபெரிக் ஆக்சைடா இருக்கு. புரியுதுங்களா? சோ அப்ப அது வந்துட்டு ஆக்ஸிஜன் கூட கலவையா இருக்கு. அப்ப அந்த ஆக்ஸிஜனை பிரிச்சு நம்ம வந்து எத எடுக்கணும்? அயன வந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும். எதுவுமே பியூர் ஃபார்மா இருக்காது.
இந்த மாதிரி கலவையா இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு மினரல் வந்து அதிகமா இருக்கோ அதை என்னன்னு சொல்லுவாங்கப்பா? ஓர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? ஓர் தாதுன்னா என்னன்னு புரிஞ்சா? தாதுன்னா என்னன்னு புரிஞ்சா? புரியாம இருக்கீங்களா? கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்த வந்துட்டு எஸ்கவேட் பண்ணி அங்க இருந்து நம்ம மைன் பண்றோம், சுரங்கம் போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம போடுற எக்கனாமிக் காஸ்ட்டுக்கு, நம்ம போடுற காஸ்ட்டுக்கு அது எந்த விதமான லாஸ் இல்லாம நம்மளுக்கு அது என்ன கொடுக்கணும்? ரிட்டர்ன் பேக் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுல இருந்து நிறைய அயன் நம்மளால எடுக்க முடியணும், காப்பர் அதிகமா எடுக்க முடியணும். சொல்ற எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். அலுமினியம் அதிகமா எடுக்க முடியணும். அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லப்படுது? ஓர்ன்னு சொல்லப்படுது. மினரல்ஸ் அப்படிங்கிறது அயன், அலுமினியம், வேற என்னென்னப்பா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா மைக்கா இருக்கு. எஸ், மைக்காவும் ஒரு விதமான மினரல் தான். ஆனா அது வந்துட்டு எது கீழே வராது? எதுனா மெட்டாலிக் கீழே வராது, நான் மெட்டாலிக் கீழே தான் அது வரும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஓகே. இப்ப அயன் ஓர் அப்படிங்கறத பாருங்க. அயன் ஓர் என்ன கொடுத்திருக்காங்க? அயன் ஓர் இஸ் த மோஸ்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எலிமெண்ட்ஸ். இங்க இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? Iron ore is the most widely distributed elements of the earth crust. Rarely occurs in a free state. It enters into the composition of many rocks and minerals, especially from igneous metamorphic rocks. So அப்ப எந்தெந்த மாதிரி ராக்ஸ்ல என்னென்ன மாதிரி பாறைகள்ல கிடைக்கும் அப்படின்னா எரிமலை பாறைகள்லயும் உருமாறிய பாறைகள்லயும் கிடைக்கும் அப்படின்பாங்க. The total recoverable reserves of iron ore in India are about 9,602 million tons of hematite, 3,408 million tons of magnetite. அப்போ இது ஒரு ஓர். ஹெமடைட் அப்படிங்கிறது ஒரு ஓர், மேக்னடைட் அப்படிங்கிறது ஒரு. இந்தியால எது ஜாஸ்தியா கிடைக்குது? ஹெமடைட் தான் ஜாஸ்தியா கிடைக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு கிடைக்குதுப்பா? 9,602 million tons அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்குது. About 79% hematite deposits are found in Assam, Bihar, Chhattisgarh, Jharkhand, Odisha and Uttar Pradesh. So அப்ப இந்த பெல்ட், இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, இந்த பெல்ட் என்ன சொல்வாங்க? anyone knows? நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வந்து சென்ட்ரல் இந்தியால வந்துட்டு இந்தியாவை பத்தி பார்க்கிறப்ப நம்ம படிச்சிருக்கோம். சொல்லுங்க, என்னன்னு பார்த்தோம்? என்னன்னு பார்த்தோம்ப்பா? பார்க்கலையா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு பார்க்கலையா? சோட்டா நாக்பூர் பள்ளத்தாக்குன்னு பார்த்தோமா இல்லையா? பள்ளத்தாக்குங்கிற பீடபூமின்னு பார்த்தோமா இல்லையா? அப்புறம் மறந்துட்டீங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலும் வரும், பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த பகுதிகள் எல்லாமே இன்க்ளூடிங் கொஞ்சம் பகுதி ஆஃப் பீகாரும் வரும். இதுல என்ன இருக்குன்னு சொன்னேன்? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குன்னு சொன்னேன். ஸோ அங்க வந்துட்டு ஹெமடைட்டும் கிடைக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வேற என்னவும் கிடைக்குது, மேக்னடைட்டும் டெபாசிட்ஸும் கிடைக்குது. About 93% of magnetite deposits occur in Andhra Pradesh, கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு பெல்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ சேலம், சேலம்ல கிடைக்குது. சோ உங்களுக்கு இப்ப கேட்கலாம், அப்போ சேலம் பெல்ட்ல கிடைக்கக்கூடிய ஓர் தாது என்ன தாது அப்படின்னு கேட்டா என்ன தாதுப்பா? மேக்னடைட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கர்நாடகா alone contributes about 72% of மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. இல்ல நான் பேசல, யாரோ மைக் ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. Okay, Karnataka alone contributes about 72% of magnetite deposits of India. So அப்ப magnetite வந்து அதிகமா எங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்க? கர்நாடகால மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. Jharkhand is the leading producer of iron ore with 25% of the country's production. அதுல என்ன பகுதி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்பம், ஹசாரிபாத், தன்பாத், ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது மேஜர் ப்ரொடியூசர். அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு ஒடிசா இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்க? ஒடிசா இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் அயன் ஓர், இப்படிதான் இருக்கும். ராவா கிடைக்கணும் அப்படின்னா இப்படிதான் அது இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒடிசா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது இருக்காங்க? ஜார்க்கண்ட் இருக்காங்க. கர்நாடகால வந்துட்டு மேக்னடைட் ஓர் ஜாஸ்தியா கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ன ஓர் கிடைக்குது? மேக்னடைட் ஓர் கிடைக்குது. அதே சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல
ஹெமடைட் ஓர் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒடிசால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சுந்தர்காட், மயூர்பாஞ்ச், சாம்பல்பூர், கியோச்சர் districts are the major producer. The magnetite production of Chhattisgarh is 18%. சத்தீஸ்கரோடது அப்ப தேர்ட் பிளேஸ்ல வந்து இவங்க தான் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க. அந்த கர்நாடகா இஸ் 20. சோ கர்நாடகா பொறுத்த அளவுக்கு என்னென்ன ஊர் அப்படின்னு பாக்குறப்ப சிக்மங்களூர், சித்ரதுர்கா, சிமோகா, தர்வாத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே சத்தீஸ்கர் பாக்குறப்போ ராஜ்காட், பிலாஸ்பூர் அதெல்லாம் லீடிங் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கு. ஓகே, அடுத்தது ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ப்ரொடியூஸ்ட் அபவுட் 5% ஈச். இப்ப ஆந்திர பிரதேஷ்ல பார்த்தா குர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்தபூர் அப்படின்ற பகுதிகள் ஆந்திர பிரதேஷ்லயும், நம்ம இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாடு வந்துட்டு மேக்னடைட் ஓர் வந்து கிடைக்குது. இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இது வந்துட்டு இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. ஸ்டீல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஃகு தொழிற்சாலை. எஸ், நோட் பண்ணிக்கிறீங்களா? அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? தமிழ்ல இரும்பு தாது, தெரியுதா? பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகின்றது: மேக்னடைட், ஹெமடைட், கோதைட், லெமனைட், சிடரைட். ஸோ இங்கிலீஷ்ல அதையும் காமிக்கிறேன், அதையும் எழுதிக்கோங்க. இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. மேக்னடைட் என்ன, ஹெமடைட் என்ன, ஜியோதைட் என்ன, லெமனைட் என்ன, சிடரைட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே நத்திங் பட் என்னது, ஓர்ஸ் தான். ஓகேவா? சோ அடுத்தது மாங்கனீஸ். சோ இந்தியாவில் எறும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. செயில் நிறுவனம் எங்க இருக்கு? சேலம்ல இருக்கு. அடுத்தது மாங்கனீஸ் பா. சோ மாங்கனீஸ் அப்படிங்கறது பாத்துக்கோங்க, பிக்சர் பாத்துக்கோங்க. சோ இதுதான் மாங்கனீஸ், ஒரு மாதிரி சில்வரி ஒயிட்ல இருக்கும். ஓகேவா? மாங்கனீஸ். ஓகே, ஸோ மேங்கனீஸ் அப்படிங்கிறது ஒரு சில்வரி ஒயிட் இல்லைன்னா கிரே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனிமம், ஒரு எலமெண்ட். இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் பிரிட்டல் இன் நேச்சர். இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இன் காம்பினேஷன் வித் அயன்.
லேட்ரைட் அண்ட் அதர் மினரல்ஸ். லேட்ரைட் அப்படிங்கிறது நத்திங் பட் என்னது, கொஞ்சம் என்ன மண் இருக்கிற மாதிரி இருக்கும், லேட்ரைட் சாயில் இருக்கும். சரியா? லேட்ரைட் சாயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேட்ரைட் சாயில் பாக்குறதுக்கு வந்துட்டு செம்மண் மாதிரியே தான் இருக்கும். இட் இஸ் an important mineral used for making iron and steel and serves as a basic raw material for alloying. It is the most important mineral for making iron and steel. So இப்போ இது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அயன் மற்றும் எஃகு உற்பத்திக்கு வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. Nearly 10 kg manganese is required for manufacturing 1 ton of steel. அப்போ முக்கியமா இப்ப ஸ்டீல்ல வந்துட்டு என்னென்ன இருக்குப்பா தெரியுமா? ஸ்டீல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? ஸ்டீல் எதனுடைய காம்பினேஷன் அப்படின்னு தெரியுமா? எஸ், இங்க பாருங்க. சோ மெயினா வந்துட்டு ஸ்டீல்ல வந்துட்டு அயன் இருக்கு, அதுக்கப்புறமா கார்பன் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? சோ கார்பன் ஸ்டீல் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கார்பனுக்கு தகுந்த மாதிரி கூட ஸ்டீலுடைய குவாலிட்டி வந்துட்டு மாறுபடும்பா. சோ அது கூட சேர்த்து வேற என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மாலிபிடம், மேங்கனீஸ் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, குரோமியம், நிக்கல், இதுவும் சேர்ந்து இருக்கு. தெரியலன்னா இது ஒரு சைட்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திருக்கீங்களா? எஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வீட்ல டெய்லி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? பாத்திருக்கீங்களா ஸ்டீல் பொருட்கள்? அப்ப அந்த ஸ்டீல் பொருட்கள்ல வந்துட்டு என்னென்னலாம் ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், அயன் அப்படிங்கிறது இருக்கும். அது கூடவே வேற என்னென்னலாம் இருக்கு, கார்பன் முக்கியமா ஆட் பண்றாங்க, நிக்கல், வேற என்னமா? எஸ் சொல்லுங்க. மேங்கனீஸ், வேற என்ன ஆட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, குரோமியம் போன்றது. சரிங்களா? போன்ற பொருள்கள் வந்துட்டு ஆட் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஓகே, சரி. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். சோ மேங்கனீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேற எங்கேயும் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரோட ப்ரிப்பரேஷன்ல, ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பெயிண்ட்ல, பேட்டரிஸ்ல. மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் வந்துட்டு எங்க இருக்கு, மெயின்லி எங்க இருக்குன்னா மெட்டமார்பஸ்ட் பெட்டட் செடிமெண்டரி டெபாசிட். ஸோ இப்போ செடிமெண்டரி டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து படிவ பாறைகள்ல வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. The largest deposit of manganese is found in Odisha, followed by Karnataka, Madhya Pradesh, Maharashtra, Goa, Andhra Pradesh, Jharkhand, Rajasthan, Gujarat, Telangana and West Bengal. ஸோ பெருவாரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சோட்டநாக்பூர் பிளாட்டியும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது. பட் அதிகமா கிடைக்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சேம் அதே தான், சோட்டநாக்பூர் பிளாட்டியோட ஒரு பகுதியான ஒடிசா, அதுக்கு அடுத்தபடியா கர்நாடகா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்நாடகால நம்மளுக்கு அயன் ஓரும் கிடைக்குது, மேக்னடைட்டும் கிடைக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு மேங்கனீஸும் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா எந்த அளவுக்கு வந்து மேக்னீஸ் ரிசோர்சஸ் வச்சிருக்குன்னா 2% வந்து வச்சிருக்கு. இந்தியா இஸ் தி 5th largest producer of manganese in the world. ஸோ மேங்கனீஸ்க்கான ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு மோயில் அப்படின்னு சொல்லப்படுது, மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா? நான் அப்படியே ரெண்டுமே சேர்த்து படிக்கிறேன். ஸோ நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. மோயில், அப்ப மோயில் வந்து எங்க இருக்கு, சாரி, மோயில் வந்து எங்க இருக்கு, நாக்பூர்ல இருக்கு. சரிங்களா? நாக்பூர்ல இருக்கு. செயில் எங்க இருக்கு, சேலம். சோ உங்களுடைய நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்
மேங்கனீஸ்னா என்ன அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? அது எப்படி இருக்கும்? அதனுடைய ஓர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்களா? புக்ல எங்காவது மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்களா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அயன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியால 2 வகையானது கிடைக்குது. ஒண்ணு வந்து மேக்னடைட், இன்னொன்னு வந்து ஹெமடைட். ஜியோதைட், லெமனைட், செடரைட் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விதமான குறிப்பும் நம்மளுக்கு குடுக்கப்படல. பட் உலக அளவுல வந்து நம்மளுக்கு ஜியோதைட், லெமனைட், சிடரைட் அது இந்த 3மே வந்துட்டு கிடைக்குது. சோ டோட்டலா வந்து இந்த 5ம் வந்துட்டு உலக அளவுல கிடைக்குது. அதிகமா கிடைக்கிறது என்னது? இந்தியால மேக்னைட்டும், ஹெமடைட்டும் தான் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமா கிடைக்கிறது மேக்னடைட் தான். மேக்னடைட் அதிகமா கிடைக்கிறது எந்த இடத்துல கிடைக்குது? கர்நாடகால லீடிங்கா கிடைக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிறது மேக்னடைட் தான். சோ இப்ப இந்த மாதிரி தனியா பிரிச்சு பிரிச்சு நீங்க எழுதி வச்சுக்கணும்ப்பா. அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க ரிவிஷன் பண்றப்பவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அது டக்கு டக்குன்னு நம்மளுக்கு புரியிற மாதிரி படிச்சுக்கிட்டு சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட். சோ எழுதிக்கோங்க. சோ அயன் அயன் வந்து எது லீடிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ் ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில், 4th பிளேஸ் வந்து இந்தியா. ஆஸ்திரேலியா, அப்புறமா சைனா. சைனா வந்து ஃபுட்டுக்கு மட்டும் இல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி மெட்டாலிக் மினரல்ஸ்லயும் இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3rd வந்து பாத்தீங்க அதாவது செகண்ட் வந்து 2 பிளேஸ் குடுத்த மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து 3rd தான்ப்பா. 3rd வந்து பிரேசில், 4th வந்து இந்தியா. சோ அதே சமயத்துல மேங்கனீஸும் பாத்திரலாம். ஓகே. இது 5th லார்ஜஸ்டா தான் இருக்கு. நம்ம புக் டேட்டா கரெக்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 நம்ம இந்தியா வந்துட்டு 5th பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க? சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறமா சைனா, ஆஸ்திரேலியா, கெபான். கெபான் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா. நம்மளுக்கு 6th பிளேஸ் குடுத்திருக்காங்க. பட் நம்ம புக் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 5th. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல் தாமிரம். தாமிரம், காப்பர். ஏன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதி தாமிரபரணி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு இல்லையா? அதுக்கு ஏன் வந்து உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு? எனி கெஸ்? எஸ், எனி கெஸ்? என்னப்பா? எஸ், அதுல காப்பர் நிறைய இருக்கும். அந்த மண்ணுல வந்து காப்பர் நிறைய இருக்கும். அதுதான் ரீசன். புரியுதுங்களா? காப்பர் நிறைய இருக்கும். அதுதான் ரீசன். சோ இது பார்ப்போம். தாமிரம் வரலாற்றில் முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகமாகும். இதை மனிதர்கள் பல்வேறு வகையில் பயன்படுத்தி வருகின்றனர். இவை நெகிழும் தன்மையுடையதால் இவற்றை பல்வேறு வடிவமுடைய பொருள்களாக உருவாக்க முடியும். தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளை வந்துட்டு உற்பத்தி பண்ணுவாங்க. அப்புறம் தகரம். தகரம்னு என்ன? டின்னு. துத்தநாகம்னு என்னப்பா? வாட் இஸ் துத்தநாகம்? இது வந்து டின்னுமா? துத்தநாகம் அப்படிங்கிறது ஜிங்க். தெரிலன்னா எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. சோ துத்தநாகத்து கூட சேர்த்து என்ன சொல்றாங்க? அதாவது ஜிங்க் கூட சேர்த்து அது என்னன்னு சொல்லப்படுது?
வாட் இஸ் தட்? பிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க. பிராஸ். பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டின் கூட சேர்த்து சொல்லப்படும். ஓகேவா? சோ தகரத்துடன் சேர்த்து என்னன்னு சொல்லப்படுதுமா? வெண்கலம் என்று அழைக்கப்படுகின்றது. தெரியும் இல்லையா? இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சோ காப்பர், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது காப்பர். அப்புறமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து டின் கலந்துருக்கும். சோ டின் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா ஜிங்க் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி கோல்டிஷ் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. புரியுதா? ஓகேவா? ஓகே. ஓகே, வெண்கலம் உருவாக்கப்படுகின்றது. தாமிரமானது சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கான பல பொருட்களின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தற்காலத்தில் தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், மின் வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. சோ காப்பருடைய யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து இன்றியமையாததா இருக்கு. இப்ப வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே அப்ளையன்சஸ் எல்லாமே கண்டிப்பா என்ன வேணும்ப்பா? காப்பர் வேணும் இல்லையா? ஒயர் இருக்கு, அடுத்தது கேபிள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஏன்னா அது கொஞ்சம் சீப்பும் கூட இல்லையா? கம்பேர் பண்றப்போ கோல்டு மத்ததெல்லாம் நல்லா கடத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கடத்தக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இது வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் நம்மளுக்கு யூசபிளாவும் இருக்கு. அடுத்தது தாமிர படிவு எங்க அதிகமா இருக்கு? அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ராஜஸ்தான் தான். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு காணப்படுகின்றது. ஆந்திர பிரதேசம், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்கள் சேர்த்து 7.9% தாமிர இருப்பை பெற்றுள்ளன. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டெர்லைட் நிறுவனம் இருந்துச்சு இல்லையா? எங்க இருந்துச்சு? பிரச்சனை ஆச்சுல்ல? ஸ்டெர்லைட் என்ன ஊருமா? தூத்துக்குடி இல்லையா? சோ இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி பெல்ட்ல வந்துட்டு ஜாஸ்தியா என்ன கிடைக்குது? தாமிரம் கிடைக்குது. ஏன்னா தாமிரபரணி ஆறு முக்கியமான சோர்ஸ் எந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்? திருநெல்வேலிக்கு. ஈவன் அது தூத்துக்குடியிலயும் ஃப்ளோ ஆகுதுப்பா. தாமிரபரணி ஆறு வந்து தூத்துக்குடியிலயும் போகுது. சோ அங்க வந்துட்டு ஆலை இருக்கு, காப்பர் பிளான்ட் இருக்கு. அதான் வந்து என்னது ஸ்டெர்லைட். இப்ப அது வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து அதற்கு தடை விதித்துள்ளது இல்லையா? அது ஓபன் பண்ணக்கூடாதுன்னா ஓபன் பண்ணக்கூடாதுதான். ஏன்னா அங்க வந்துட்டு அங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அது பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மாநிலம் எதுப்பா? ராஜஸ்தான். நோட் பண்ணிக்கோங்க. Another important, Hindustan Copper Limited, it's a government owned corporation. It's a central public enterprises under the Ministry of Mines, India. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயக்கப்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். ஓகே. சோ டோட்டலா நம்ம 3 பார்த்திருக்கோம். சோ என்னென்ன பார்த்திருக்கோம் திருப்பி நான் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு இப்ப நம்ம என்ன கேட்டகரி கீழ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே? எந்த கேட்டகரி கீழ பார்த்துட்டு இருக்கோம்? எஸ், we are seeing under the category of metallic minerals கீழ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். metallic minerals அப்படிங்கிறது உலோக கனிமங்கள். சோ உலோக கனிமங்கள் கீழ பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலோக கனிமங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து இரும்பு தாது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேங்கனீஸ். ஓகேவா? தேர்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு காப்பர். ஃபோர்த் வந்துட்டு பாக்சைட். நம்ம புக்லயே பார்ப்போம். ஏன்னா அதுல தமிழ்லயும் டிஸ்பிளே ஆகுது, இங்கிலீஷ்லயும் டிஸ்பிளே ஆகுது. சோ தட் பசங்க நீங்க பாத்துக்குவீங்க அதுக்காக. பாக்சைட். சோ பாக்சைட் அப்படிங்கிறது பாத்திருக்கீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு நெட்ல காமிக்கிறேன். ஓகே, இதாப்பா பாக்சைட்.
தெரியுது இல்லையா? ஸோ பாக்சைட் அப்படிங்கிறது எதனோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அலுமினியத்தோடது. எதனோட ஓர்? அலுமினியத்தோட ஓர். அப்ப ஜாஸ்தியா இந்த பாக்சைட் அப்படிங்கிற இந்த ஓர், இந்த தாதுல இருந்து நம்மளுக்கு என்ன அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அலுமினியம் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம அலுமினியம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணலாம், எடுக்கலாம், மைன் பண்ணி எடுக்கலாம். The bauxite is an important ore from which aluminum is extracted. It is found in the rock consisting mainly of hydrated aluminum oxide. So, இப்ப hydrated அப்படின்னு என்னது? நீர்த்த அலுமினியமா இருக்கக்கூடிய பொருளா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்களேன், நீரேற்ற அலுமினியம் ஆக்சைடா இது வந்துட்டு காணப்படுகின்றது. சரிங்களா? உள்ள பாறைகளில் இது காணப்படுகின்றது. So, bauxite is widely distributed as surface deposits in the area of laterite soil. So, manganese-உம் laterite soil தான் இருக்கு, இதுவும் laterite soil தான் இருக்கு. Being light in weight and tough. So, weight அலுமினியம் ரொம்ப weight ஜாஸ்தியா இருக்குமா, அயன் ரொம்ப weight ஜாஸ்தியா இருக்குமாப்பா? டென்சிட்டி எதுக்கு ஜாஸ்தி? அடர்த்தி எதுக்கு ஜாஸ்தி? அயனுக்கு இல்லையா? அலுமினியம் கொஞ்சம் வெயிட் கம்மியா தானே இருக்கும். எஸ், ஓகே. ஓகே, இப்ப வந்துட்டு என்னன்னா, எஸ், இப்போ வெயிட் வந்துட்டு இதுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும், பட் ஆனா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். சரிங்களா? பீங் லைட் அண்ட் வெயிட் அண்ட் டஃப். அதே சமயத்துல அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ், முக்கியமா அது ரொம்ப முக்கியம், அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். மேக்சிமம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே எதுல தான் பண்றாங்க? அலுமினியம்ல தான் பண்றாங்க. அதே சமயத்துல ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, விமான கட்டுமானங்கள் தானியங்கி இயந்திரம், அதுதான் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ தானியங்கி இயந்திரங்களும் விமான கட்டுமானங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் இது அலுமினியம் தான். ஓகே, பாக்சைட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ சிமெண்ட்லையும் யூஸ் பண்ணப்படுது, அதே மாதிரி கெமிக்கல்ஸ்லயும் யூஸ் பண்ணப்படுது. ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மினரல் என்ன மினரல்பா? ப்ளீச்சிங் பவுடர்ல யூஸ் பண்ணக்கூடிய மினரல் என்ன மினரல்? அதான் பார்த்தோம். ப்ளீச்சிங் பவுடர், எஸ், தெரியலையா? இன்னும் அமைதியா இருக்கீங்க. மேங்கனீஸ் மறந்துட்டீங்களா? எலக்ட்ரிக்கல் சாதனங்கள்ல, மின்சார சாதனங்கள்ல காப்பர். ஓகே, எஃகு தொழிற்சாலைகள்ல எந்த ரெண்டு தனிமங்கள் அதிகமா பயன்படுத்தப்படுகின்ற? தனிமங்களும் சொல்லலாம், மினரல்ஸும் சொல்லலாம். சொல்லுங்க. மேங்கனீஸ் அண்ட் அயன் இப்பதானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கான்சென்ட்ரேட்மா. ஓகே, the main bauxite deposits occur in Odisha, Gujarat. So Odisha and Gujarat அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜுனாகத், அம்ரேலி, பாவ்நகர் பகுதிகள். சரிங்களா? ஜார்க்கண்ட்ல ராஞ்சி அண்ட் குமிலா. அடுத்தது மகாராஷ்டிரால சிந்துதர்க், ரத்னகிரி பகுதிகள். சத்தீஸ்கர்ல பலார்பூர், துர்க் அப்படிங்கிற பகுதிகள்ல. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் எது இருக்கு? அலுமினியம் இருக்கு. இதனுடைய நேஷனல் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நால்கோ அப்படிங்கிறவங்க. சரிங்களா? நால்கோ, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இன்கார்பரேட்டட். எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1981ல. ஹாஸ் யூனிட்ஸ் இன் ஒடிஷா அட் பிளேசஸ் லைக் அன்குல், தமன்ஜோதி. It was incorporated as a public sector enterprises of the Ministry of Mines, Government of India in 1981. So இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது, இப்ப வந்து டோட்டலா நம்ம 4 பார்த்திருக்கோம். இப்ப இந்த 4மே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுக்கு அயன்ல இருந்து எடுத்துக்கோங்க. அயன் ஓர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்மளுக்கு மேங்கனீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் பாக்சைட் எடுத்துக்கோங்க. இந்த 4மே என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ், உலோக கனிமங்கள்.
அதே சமயத்துல நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ உலோகம் அல்லாதது, சரிங்களா, அலோகங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இதுல என்னென்ன வருவாங்க அப்படின்னா மைக்கா வருவாங்க, லைம்ஸ்டோன் வருவாங்க, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னா இந்தியால என்ன கிடைக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புக்ஸ்ல. புரியுதுங்களா? வேர்ல்டு லெவல்ல கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல, ஆனா வேர்ல்ட்ல எல்லாமே கிடைக்குது. பட் இந்தியால எது ஜாஸ்தியா கிடைக்குதுன்னா மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், கோல், பெட்ரோலியம். இதுலயுமே நம்ம வந்து மைக்கா பார்ப்போம், லைம்ஸ்டோன் பார்ப்போம், ஜிப்சம் பார்ப்போம், அண்ட் தென் கோல் பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாமே நான் மெட்டாலிக். ஓகே, இப்போ ஒரு டோயினோ அப்படிங்கிற கான்செப்ட் பாருங்க. பாக்சைட் இஸ் an oxide of aluminum. The name has been derived after the French word lebox. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அலுமினியம் எது கூட சேர்ந்து இருக்கிறதுப்பா? ஆக்சிஜன். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க எர்த்ல எடுக்கக்கூடிய ஓர்ஸ் எல்லாமே ஆக்சைட்ஸ் கூட ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைட்ஸா காணப்படும். புரியுதாப்பா? மோஸ்ட்லி எல்லாமே ஆக்சைட்ஸா இருக்கும். ஸோ இப்போ இந்த பாக்சைட் அப்படிங்கிறது வந்துட்டு அலுமினியம் வந்துட்டு ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது. இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. ஓகே, அடுத்தது அலோக கனிமங்கள். இவ்வகை கனிமங்கள் உலோகத்தன்மை இருப்பதில்லை. கண்டிப்பா இதுல வந்துட்டு உலோகத்தன்மை இருக்காது. நான் சொன்ன விஷயம் தான். சோ அப்ப இது வந்து ரொம்ப தடிமனா ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்குமான்னு கேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கராலாம் இது இருக்காது. அதே சமயத்துல இது கீழே போட்டா சவுண்ட் கேட்குமா, மற்ற பொருள் கூட இடிச்சா சவுண்ட் கேட்குமானா கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து நன்கு கடத்துமா, எலக்ட்ரிசிட்டி கடத்துமானா சிலது கடத்தும் சிலது கடத்தாது. சூடு அதே மாதிரிதான். வெப்பத்தை கடத்துமா அப்படின்னு பாக்குறப்போ வெப்பத்தை கடத்துமானா சிலது கடத்தும் சிலது கடத்தாது அப்படிங்கிற மாதிரி முரண்பாடு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ அப்படி இதுல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு முன்னாடி நம்ம பிபிடியில நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மைக்கா. மைக்கா மைக்கா பாருங்க. இது ஒரு மாதிரி ஷீட்டா இருக்கிற மாதிரி மைக்கா. தெரியுதா? எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும். ஷைனியா இருக்கும். இது நம்மளுடைய முக்கியமா பெண்களுடைய அழகு சாதனத்துல இந்த காம்பாக்ட் பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காம்பாக்ட் பவுடர். எஸ், காஸ்மெட்டிக்ஸ். அதுல ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு மைக்கா தான். இது இருக்கிறதுனாலதான் ஷைனிங்கா இருக்கு. அப்படியே வந்து அந்த கணத்துல போடுறப்போ அப்படியே ஷைனிங்கா இருக்கிற மாதிரி ஒரு பொருளா இருக்கு. அதிகமா வந்துட்டு நம்மளுடைய சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல இந்த மைக்கா அப்படிங்கிற இந்த பொருள் வந்துட்டு கிடைக்கின்றது. மைக்கா. ஓகே, பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். சரிங்களா? சோ அப்ராக் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. வாட் இஸ் தட்? குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. சரிங்களா? இட் இஸ் a translucent. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். அந்த மைக்கா அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஒளி ஊடுருவி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்கும். மைக்கா ஒளி புகும் தன்மையுடையது. எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை, நிறமற்றவை, நெகிழும் தன்மையுடையவை, மேலும் குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடியது. திறன் பெற்றதால் மின் காப்பான்களாக, அதாவது இன்சுலேட்டர்ஸா இதை வந்து பயன்படுத்துவாங்கப்பா. ரொம்ப முக்கியம். மைக்கா வந்து நல்லா எலக்ட்ரிசிட்டி கடத்தாது. மைக்கா வந்து எலக்ட்ரிசிட்டி கடத்தாது. ஏன்னா இது வந்து நான் மெட்டாலிக் தானே. ஸோ இது வந்து என்ன பண்ணாது? எலக்ட்ரிசிட்டி வந்து கடத்தாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மின் காப்பான்களா, முக்கியமா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் எந்த இடத்துலலாம் மின்சாரம் வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்க வந்து என்ன பொருள் ஆட் பண்ணுவாங்க? மைக்கா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் யூசேஜ் இருக்கு இதுக்கு. எலக்ட்ரிக்கல் யூசேஜ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு போகக்கூடாதுங்கிற பகுதிகள் இருக்கோ அங்க வந்துட்டு இந்த மைக்காவை பயன்படுத்துவாங்க.
அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. இது வந்துட்டு என்ன பண்ணும், நன்கு வந்துட்டு மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. இது வந்து மின்சாரத்தை கடத்தாது. எந்த இடத்துல கடத்தக்கூடாதோ அந்த இடத்துக்காக மைக்கா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இவை மின் கடத்தா உடையவை ஆதலால் மின் சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணப்பூச்சுதல் மற்றும் மெருகு எண்ணெய் போன்ற தயாரிப்புகளும் பயன்படுத்தப்படுகின்றது. இது வந்து நீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. It is exclusively used in electrical goods. It is also used in lubricants, medicines, paints and varnishes. இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மேஜர் டெபாசிட்ஸே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னதுதான் முன்னாடியே சோட்டனாக்ரூட் பிளாட்டூல கிடைக்குது. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகியன முக்கிய மைக்கா உற்பத்தியாளராகும். சோ இப்ப இதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுத்தாங்க. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்கள்ல இந்த மைக்கா மைன்ஸை வந்துட்டு வேலை பண்ண ஒரு இது இருக்கு. ஸ்டில் அங்க வந்துட்டு ஜார்க்கண்ட் வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா கிடையாது. ஸோ என்ன பண்றாங்க, குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி வேலையில வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து நம்மளோட இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னோக்கு ஒரு முயற்சியாக கருதப்படுகின்றது. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து லைம்ஸ்டோன் பா, சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் பார்த்திருக்கீங்க இல்லையா? நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல இருக்கும். இருக்குமா இருக்காதா? பார்த்திருக்கீங்களா சுண்ணாம்புக்கல் எப்படி இருக்கும்னு? ஆக்சுவலி சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது இதுதான் சுண்ணாம்புக்கல். இப்படிதான் இருக்கும். எக்ஸாக்டா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ரொம்ப பியூரா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பியூர் இன் த சென்ஸ் வந்துட்டு இது ரொம்ப ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும்னு தேவையில்ல. பட் ஓடக்கல்னு சொல்லுவாங்கல்ல, எஸ் எஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு லைம் ஸ்டோன். ஸோ இப்போ லைம் ஸ்டோன்ல இருந்து என்னென்ன எடுக்கலாம் சொல்லுங்க? லைம் ஸ்டோன் இதுல இருந்து என்னென்ன எடுக்கலாம்? எஸ், எஸ் கேக்குதாப்பா? லைம் ஸ்டோனோட யூஸ் சொல்லுங்க. கால்சியம் கிடைக்குது. ஓகே, வெரி குட். மெக்னீசியம் கிடைக்குதா? ஓகே, சரி கவனிங்க. முக்கியமா வந்துட்டு சாக் பீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு, சிமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு, பெயிண்ட்ஸ், ஒயிட் பெயிண்ட்ஸ், லேக்கட் லைமா இருக்கட்டும். லேக்கட் லைம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேக்கட் லைம். அதே மாதிரி குவிக் லைமா இருக்கட்டும், சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே limestone is associated with rocks composed of either calcium carbonate or the double carbonate of calcium and magnesium. அதாவது எப்படி இருக்கும், இது ராவா எடுக்கணும், இப்ப மண்ணுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கால்சியம் கார்பனேட்டா இருப்பாங்க, இல்லைன்னா மெக்னீசியம் கார்பனேட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஏதர் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோர்ஷன்ல இல்ல ரெண்டுமா சேர்ந்ததுமாகவும் கூட அவங்க இருப்பாங்க ராவா, அதாவது இவங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடியதா இருக்கிறப்போ. Limestone also contains small quantities of silica, alumina, iron oxides, phosphorus and sulfur. கூடவே சேர்த்து லைம்ஸ்டோன்ல இவங்களும் இருக்காங்க. சிலிக்கா இருக்காங்க, அலுமினா இருக்காங்க, அயன் ஆக்சைட்ஸ் இருக்காங்க, பாஸ்பரஸ், சல்ஃபர் இருக்காங்க. Limestone is used in the industries of chemicals of soda and caustic soda preparation. இது பண்றாங்க. ப்ளீச்சிங் பவுடர் பார்த்திருக்கீங்களாப்பா? ஒயிட் கலர்ல இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் பேப்பர் இண்டஸ்ட்ரி, பேப்பரை வந்து வெளுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சிமெண்ட் ப்ரிப்பரேஷன், அயன் அண்ட் ஸ்டீல்லையும் இது யூஸ் பண்றோம். சரிங்களா? கிளாஸ் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்றாங்க, ஃபர்டிலைசர் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்றாங்க. The major producing are கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத் அண்ட் சத்தீஸ்கர். இப்ப நம்ம எது வரைக்கும் நம்ம இது பார்த்தோம்ப்பா? லீடிங் ப்ரொடியூசர் மேங்கனீஸ் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் காப்பர், ரைட்?
சிலி. வேர் இஸ் சிலி? சிலி எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கால இருக்குப்பா. சவுத் அமெரிக்கால இருக்கு. எழுதிக்கோங்க. இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் 30th ப்ரொடக்ஷன். இந்தியா இஸ் த நெட் ப்ராடக்ட் இம்போர்ட்டர் ஆஃப். அது ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம ஜாஸ்தி வந்துட்டு இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் காப்பரை பொறுத்தளவுக்கு. ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம், 30th ரேங்க்ல இருக்கும். ஆனா இந்தியால யார் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றா? ராஜஸ்தான் தான். சரிங்களா? மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இங்க கொடுத்துருக்கு. நம்ம புக்ல ராஜஸ்தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சிலி. சிலிக்கு அடுத்தபடியா பெரு, காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அலுமினியம். So the leading is China, next to Russia, and then goes to India. Okay. அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? பாக்சைட்க்கு அப்புறமா எஸ் மைக்கா. மைக்கா சைனா, ஸோ நம்ம இந்தியாவுடைய பொசிஷன் வந்துட்டு 8th பொசிஷன். India ranks in the 8th position in terms of mica. In terms of mica. Okay. The next is limestone. இதெல்லாமே பரவலா கிடைக்குது. Okay, let us see. Okay, this is China, United States, India. Yes, அப்புறம் India. Okay, done. Next, gypsum பா. ஜிப்சம் அப்படிங்கிறது தமிழ்லயும் வந்துட்டு ஜிப்சம் தான். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட்ரேட்டட் சல்ஃபேட் ஆஃப் கால்சியம். ஸோ ஹைட்ரேட்டட் சல்ஃபேட் ஆஃப் கால்சியம் which occurs as white, opaque and transparent minerals in beds of sedimentary rock. ஸோ sedimentary rocks அப்படிங்கிறது வந்து படிவப்பாறைகள்ல வந்துட்டு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா என்னென்ன இருக்கும்னா லைம்ஸ்டோன் இருக்கும், சாண்ட்ஸ்டோன்ல இருக்கும், ஸ்டெயின்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு செடிமெண்டரி ராக்ஸோட டைப்ஸ். limestone, sandstone, shale. Gypsum is used in the manufacture of cement, fertilizers, wallboard, plaster of Paris, in soil conditioning. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா சாயில் கண்டிஷன் பண்றது தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து ஜாஸ்தியா வந்துட்டு உங்களுக்கு அசிடிக்கா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க. ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர் ப்ரொடியூசர்ஸ் gypsum. So
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். எஸ். எங்க இத யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? ஜிப்சம் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாவுக்கட்டு இப்ப அடிபட்டுருச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கப்பா? மாவுக்கட்டு போடுவாங்களா? அதுல இருக்கக்கூடிய விஷயமே வந்து ஜிப்சம் தான். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து சல்பேட் மினரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். இதனுடைய ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CaSO4 2H2O. பிக்சர் பார்த்துக்கோங்க. ஜிப்சம். ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு சில இடத்துல ஒப்பேக்காவும் இருக்கும். ஒப்பேக்குன்னா ஒளி புகாததாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும், டிரான்ஸ்லூசன்டாவும் இருக்கும். அப்படின்னா ஒளி புகக்கூடிய ஒரு பொருளாவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்றது. அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்துக்கோங்க. இந்த சீலிங்ஸ் எல்லாம் போடுவாங்களப்பா, முக்கியமா மாவுக்கட்டு, இந்த ஷேப்ஸ். இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இந்த இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் பண்றதுக்கு ஜிப்சம்ஸ் இது பண்ணுவாங்க. ஸ்டாச்சு இருக்குல்ல, மோல்டிங் எடுக்கிறதுக்கு பாருங்க, ஸ்டாச்சுஸ் பண்றதுக்கு, மேல சீலிங்ஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஜிப்சம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆற்றல் வளங்கள், எனர்ஜி சோர்சஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னது? என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் நம்ம? மினரல் ரிசோர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ என்ன வளம் பார்த்துட்டோம் நம்ம? கனிம வளங்கள் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி. ஸோ அப்ப இந்த வார்த்தையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆற்றல் அப்படிங்கறதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி எதுல இருந்தெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்? மின்சாரம் வந்து எதுல இருந்தெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்? சொல்லுங்க பாப்போம். என்னமா? சொல்லுங்க. வாட்டர். ஓகே. பொட்டேட்டோவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. வாட்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ற எலக்ட்ரிசிட்டி தான் என்னது? வாட் இஸ் த டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அது வந்து ஹைடல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹைடல் நீர்மின். அடுத்தது விண்ட். வெரி குட். காற்று. விண்ட் மில்ஸ். விண்ட்ல இருந்து பண்றது விண்ட். அதாவது விண்ட் மில்ஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றோம். அதாவது விண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ காற்று ஆலைகள். சரிங்களா? If I'm not wrong with that spelling. Okay. அடுத்தது என்னப்பா? கோல். ஸோ கோல்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்றது என்னது? தெர்மல் பவர் ஸ்டேஷன். தெர்மல். சரிங்களா? இது வந்துட்டு அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம். அடுத்தது what is the next? என்னப்பா? Yes, very good. Solar. சூரிய ஆற்றல். சோலார் எனர்ஜி. சோலார் பவர். சோலார் எனர்ஜி, சோலார் பவர்னு சொல்லலாம். வேற நியூக்ளியர் பவர் சொல்லலாமா? நியூக்ளியர் பவர் சொல்லலாமா? அணுமின் நிலையம். அணுமின் நிலையங்கள். சரிங்களா? அணுமின் அதாவது அணு உலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது நிறைய இருக்கு. சொல்லுங்க. என்னப்பா டைடலா?
கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்கப்பா. ஏன்னா நான் மைக் இது பண்ணல. டிவில அப்படியே சவுண்ட் கேட்டு எனக்கு நான் பேசிட்டு இருக்க ரிப்ளை பண்ணிருக்கேன். டைடல் ஓத அலை. ஓத அலை ஆற்றல். அப்புறம் வேவ். வேவ் எனர்ஜி. இது அலை அலையாற்றல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப எனர்ஜியை வந்துட்டு 2 விதமா பிரிப்பாங்க. சரிங்களா? ரெனியூபிள், நான் ரெனியூபிள் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. புக் பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க. எனர்ஜி ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வளங்கள் வளங்களை எரிசக்தி வளங்கள் என்று அழைக்கின்றோம். மின்சாரம் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம் ஆகும். தினசரி வாழ்க்கையில் நம்மால் மின்சாரம் பயன்பாடு இன்று இருக்க முடியாது. இது அனைத்து பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு மூலாதாரமாக உள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளம் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இப்ப இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. சோ அப்ப வந்துட்டு 2 விதமான எனர்ஜி ரிசோர்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ரெனியூபிள், புதுப்பிச்சுக்கலாம். இன்னும் வந்து நான் ரெனியூபிள், அது வந்து புதுப்பிக்க இயலாதது. ஒண்ணு வந்துட்டு புதுப்பிக்க கூடியது, இன்னொன்னு வந்து புதுப்பிக்க இயலாதது. சரிங்களா? இப்ப புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறது கீழே என்னென்ன வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறமா டீடைலா பார்ப்போம். புதுப்பிக்க இயலாத வளங்கள், அதாவது நான் ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ நான் ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கன்வென்ஷனலா வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. மரபுசார் கன்வென்ஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபுசார் ஆற்றல்கள் ஆதி காலத்துல இருந்து இப்படிதான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இது கீழே என்னென்ன வர்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோல், நிலக்கரி, அடுத்தபடியா பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில், இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், அதெல்லாமே. சோ 3 விஷயம் இருக்கு. மூன்று விஷயங்கள் இருக்கு. சரி, பார்ப்போம். சோ புதுப்பிக்க இயலா வளங்கள், இதற்கு இன்னொரு பேர் வந்து மரபுசார் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு சார்ந்த அப்படின்னா என்ன, ஆதி காலத்துல இருந்து இந்த முறையில தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் ஆகும். இது படிவப்பாறைகளில், அதாவது செடிமெண்டரி ராக்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க, படிவப்பாறைகளில் கிடைக்கின்றது. ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் இது கரும்பு தங்கம், பிளாக் கோல்டு என அழைக்கப்படுகின்றது. கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரி கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சோ எதன் அடிப்படையில்? கார்பன், அக்கார்டிங் டு த கார்பன் கண்டென்ட் வந்துட்டு இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சோ என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்த்ரசைட்டு, பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, அடுத்து வந்து மரக்கரி அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப இங்க பாத்துக்கோங்க, இது நம்மளுக்கு இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. சோ அக்கார்டிங் டு த பேசிஸ் ஆஃப் கார்பன் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஆந்த்ரசைட்ல வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்றாங்க, கார்பன் கண்டென்ட் வந்துட்டு 80ல இருந்து 90% இருக்குன்னு சொல்றாங்க. பிட்டமினஸ்ல வந்துட்டு 60ல இருந்து 80%. லிக்னைட் தான் வந்து என்னதுப்பா, பழுப்பு நிலக்கரி, அதுல வந்துட்டு 40ல இருந்து 60%. பீச் அப்படின்னு சொல்றதுதான் மரக்கரி, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜா ஃபார்ம் ஆகிறது. இதுல 40% ஆஃப் கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எது நல்லா எரியும்? எது வந்துட்டு நல்லா எரியும், அதே மாதிரி பொல்யூஷனை மேக் பண்றது கம்மியா இருக்கும்? இந்த டைப்ஸ்ல எதுப்பா? ஆந்த்ரசைட் தான். விலையும் ஜாஸ்தி. எதுதான்? பொல்யூஷன் மேக் பண்ணாதனாலே அது விலை ஜாஸ்தி. ஆந்த்ரசைட் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தபடியா கேட்டகரியில இருக்கிறது பிட்டுமினஸ். ஓகேங்களா? சரி, பிக்சர் பாத்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். கோல் டக்குன்னு ஃபார்ம் ஆயிடுமா?
எஸ். எப்படிப்பா அது டைம் எடுத்துக்குமா? ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குமா? என்ன மாதிரி இதாகும்? சரி, ஓகே. இங்க பாருங்க. இப்ப இந்த பிக்சர் பாருங்க. சோ இப்ப இது இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்துட்டு என்ன ஆகுது? இறக்குது. இல்லன்னா அனிமல்ஸ் வந்து இறக்குது. சோ அப்ப அந்த அனிமல்ஸ் வந்து இறந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்துன்னா அந்த 100 to 400 மில்லியன் இயர்ஸ் அகோ, அப்புறம் 100 மில்லியன் இயர்ஸ் அகோ, டுடே அப்படிங்கிற மாரி அந்த அந்த பிக்சர் பாருங்க. சோ அப்ப இது வந்து என்ன ஆகும்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே படிஞ்சு படிஞ்சு என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு மாரி கஸ்டர்ட் மாதிரி மாறும். அந்த கஸ்டர்டா மாறுறது தான் வந்து என்னன்னா மரக்கறி. ஃபர்ஸ்ட் உருவாகிறது. புரியுதுங்களா? இதெல்லாமே செடிமெண்டரி டைப் ஆஃப் ராக்ஸ் தான். சரியா? அதாவது படிவ பாறைகள்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் உருவாகுறது வந்து பீட். அதுல வந்து கார்பன் கன்டென்ட் அதிகமா இருக்கும். அத நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுலருந்து நமக்கு நெறைய வந்து பொல்யூஷன் அதாவது நெறைய வந்து உங்களுக்கு கார்பன் வெளிய வரும். ஏன்னா கார்பன் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமா வெளிய வரும். அதாவது எப்படி சொல்லலாம்? கம்பஷன்னால நெறைய வெளிய வரும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிட்டுமினஸ் டைப்பு. லிக்னைட் டைப்பு. லிக்னைட் டைப் உருவாகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். அதாவது இந்த காலம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிட்டுமினஸ் டைப்பு. பிட்டுமினஸ் டைப் போக போக கார்பன் கன்டென்ட் குறைஞ்சுக்கிட்டே கார்பன் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த கார்பன் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பொல்யூஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும். கார்பன் ஜாஸ்தியா வந்துட்டு என்னவா மாறிடும்? உங்களுக்கு அது வந்துட்டு எரிபொருளா அது மாறிடும். எரிபொருளா மாறுனனால உங்களுக்கு அது பொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு மேக் பண்ணாது. கடைசியா வந்துட்டு உங்களுக்கு உருவாக்குறது தான் ரொம்ப பியூர் ஃபார்மா இருக்கக்கூடியது ஆந்த்ரசைட் ரொம்ப விலையும் கூட. ஓகே. இந்த பர்ட்டிகுலர் பிக்சர்லயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட் உருவாகுது, அப்புறமா லிக்னைட் உருவாகுது. கோல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப டார்க்கரா இருக்கு. கோல் ஆக்சுவலி இது எல்லாமே கோல் தான். ஆனா ரொம்ப அ ஹை லெவல் கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ஆந்த்ரசைட் தான் ஹை லெவல் கோல். புரியுதாப்பா? புரியுதா? இது புதஞ்சு புதஞ்சு உருவாகிறது. எது புதஞ்சு உருவாகிறதுமா? எது புதஞ்சு உருவாகிறது? லிவிங் ஆமா. லிவிங் ஆர்கானிசம் டெட் ஆனதுக்கு அப்புறமா மண்ணு கூட போய் ரியாக்ட் பண்ணி வித் சாயில் கூட ரியாக்ட் ஆகி இப்படி படிஞ்சு படிஞ்சு அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர்றப்ப படிஞ்சு படிஞ்சு செடிமெண்டரி ராக்கா உருவாகிறதா ஃபர்ஸ்ட் பீட்டு மரக்கறி. அது அடுத்தபடியா வந்துட்டு உருவாக்குறது லிக்னைட் பழுப்பு நிலக்கரி. அதுக்கு அடுத்தபடியா உருவாகுது சப் பிட்டுமினஸ் சொல்லுவாங்க, துணை பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டுமினஸ். அடுத்தது இங்க கீழே போடுறேன் பிட்டுமினஸ். அதுக்கு அடுத்தபடியா ஆந்த்ரசைட். இது ரொம்ப பியூர் ஃபார்ம். இது வந்து பியூர் ஃபார்ம். அதாவது கார்பன் கண்டென்ட் 80ல இருந்து 90% வந்துட்டு கார்பன் கண்டென்ட் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. ஓகே. சோ பல்வேறு வகையான பயன்பாடுகளின் காரணமாக நிலக்கரி இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக விளங்குகிறது. இதை வாயுவாகவும், எண்ணெயாகவும் மற்றும் அனல் மின்சக்தியாகவும் மாற்ற இயலும். மேலும் ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ணப்பூச்சுதல் பெயிண்ட் மற்றும் வெடிமருந்துகள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போன்ற பொருட்கள் தயாரிப்புக்கும் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா தொடர் பாறைகளோடு தொடர்புடையவை. அதாவது நம்ம சவுத் இந்தியால இருக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. இவை தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. நாட்டின் மொத்த நிலக்கரி படிவுகள் 90% ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்கள் கொண்டுள்ளன. 2% நிலக்கரி 3ஆம் நிலையை சார்ந்தது அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இவ்வகை அதிகமாக காணப்படுகின்றது. புரியுதாப்பா? அஸ்ஸாம்லயும் இருக்கு, ஜம்மு காஷ்மீர்லயும் இருக்கு. எல்லாமே அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல வந்துட்டு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தியை செய்கின்றது. சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் நிலக்கரி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கின்றது. நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது? பழுப்பு நிலக்கரி.
அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன ஆலை இருக்கு, என்ன இருக்குப்பா? எஸ், பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இருக்கு. என்னது இது? என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியன் லிமிடெட். இங்க பாருங்க, NLCIL. ஓகேவா? எஸ். இந்திய நிலக்கரி அமைச்சகமானது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாடு கொள்கைகளை முடிவு செய்கிறது. இந்திய நிலக்கரி நிறுவனம் CIL, அதாவது கோல் இந்தியா லிமிடெட். இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLCIL மற்றும் சிங்கரேணி கோலாரில் கொலோரிஸ் நிலக்கரி நிறுவனம் SCCL ஆகியன இவ்வமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கின்றன. இது வந்து கோல் இந்தியாப்பா. கோல் இந்தியாவும் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. எல்லாமே அந்த நவரத்னா மகாரத்னா ப்ராப்பர்ட்டி. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு. அடுத்தது பெட்ரோலியம், கச்சா எண்ணெய். பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் இங்கிலீஷ்ல பார்ப்போம். ஓகே, பெட்ரோலியம். இப்ப பெட்ரோலியம்க்கு கோலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணா? எஸ், ரெண்டுமே ஒண்ணாப்பா. அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லுங்க. இன்னும் அமைதியா இருக்கீங்க. பெட்ரோலுக்கும் கோலுக்கும் என்ன வித்தியாசம்? கோல்னா நிலக்கரி, பெட்ரோல்னா கச்சா எண்ணெய். அதாவது பெட்ரோல் வந்து கச்சா எண்ணெயில இருந்து எடுக்கிறோம், க்ரூட் ஆயில இருந்து எடுக்கிறாங்க. அப்ப இதுவும் என்ன மாதிரி விஷயமா இருக்கு? தெரியலையா? ஓகே, இப்போ இதுவும் வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல் தான், அதாவது புதைப்படிவ எரிபொருள் தான். ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவாங்க, புதைப்படிவ எரிபொருள். இதுவும் ஃபாசில் ஃபியூயல் தான். ஆனா என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து ஆயில், இவங்க வந்து ராக் மாதிரியே கிடைப்பாங்க. இவங்களும் ராக்ல தான் கிடைக்கிறாங்க. ஆனா எப்படி கிடைப்பாங்க? இவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஓஷன் ஓரியன்டா இருப்பாங்க. சி பெட்ஸ்ல, ஓஷன் பெட்ஸ்ல அங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க நார்மலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஏரியால இருந்து என்ன பண்றது, மைன் பண்ணி, சுரங்கம் போட்டு மைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு மும்பை ஹை பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா? மும்பை ஹை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மும்பை ஹைல வந்துட்டு ரிஃபைனரி சென்டர் வந்து ரிலையன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, மும்பை ஹை பகுதியில வந்துட்டு அவங்களுக்கு அங்க இருந்து உங்களுக்கு என்ன எடுக்கிறாங்க? எஸ், அங்க இருந்து கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா? மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு தெரியுதாப்பா? ஸோ எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது எங்க இந்தியால எங்க சிச்சுவேட்டடா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிக்சர் பாருங்க, இந்த பாக்ஸ்குள்ள இருக்க குட்டி பிக்சர் பாருங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இதுதான் மும்பை ஹை, பாம்பே ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. பைசன், நீலம், ஹீரா, முக்தா, பன்னா அப்படிங்கிற பகுதிகள்ல இருந்து, அரபிக்கடல்ல இருந்து அங்கிருந்து கச்சா எண்ணெய் வந்துட்டு என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. புரியுதாப்பா? ஸோ அப்ப இங்கிருந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஆயிலா, அதாவது கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயிலா கிடைக்கும். இப்ப கச்சா எண்ணெய் என்ன கலர்ல இருக்கும்? இப்படி ஒரு மாதிரி
டார்க் பிளாக்கிஷ் கலர்ல இருக்கும். இதுலதான் எல்லாமே இருக்கும். பெட்ரோல் இருக்கும், இங்க பாருங்க, பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும், நாப்தா இருக்கும். நாப்தா இந்த பூச்சி உருண்டைகள்லாம் பார்த்திருக்கீங்களா? எஸ், பூச்சி உருண்டைகள் பார்த்திருக்கீங்களா? அந்த பூச்சி உருண்டைகள், அதுக்கப்புறமா கெரோசின், மண்ணெண்ணெய், அப்புறம் கேசலின்ஸ், எல்பிஜி, நேச்சுரல் கேஸ் எல்லாமே இதுல இருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் கடைசியா வந்துட்டு அந்த ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. ரெசிடியூன்னா கசடா. கடைசியா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் தார். அதுதான் தாரு. அந்த தார் தான் நம்ம வந்து ரோடு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுப்பா. புரியுதுங்களா? ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ்ல வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணி அந்த ஆவியா போகிறத கண்டென்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? இன்க்ளூடிங் ஃபிளைட்டுக்கு உண்டான அதனுடைய ஃபியூவலும் வந்துட்டு இதுல இருந்து தான் எடுக்கப்படுது. கேசோலின்ஸ். ஓகேவா? இப்போ க்ரூட் ஆயில் எல்லாமே அதுல இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ண அது ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லயும் ஒவ்வொரு விதமான என்ன கொடுக்கும், உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கும். அதான் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. பின்னக்காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் சொல்றது ஒவ்வொன்றும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இங்க பாருங்க. the word petroleum has been derived from two Latin words. petro அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராக்கு, ஓலியம் அப்படின்னா என்னன்னா ஆயில், plus petroleum is oil obtained from rocks of the earth. Therefore it is also called as mineral oil. Petroleum is inflammable liquid. சீக்கிரமா எளிதில் தீப்பற்றக்கூடியது. முக்கியமா இதுல என்ன இருக்குன்னா ஜாஸ்தியா ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்காங்க. It constitutes of 92 to 95% of petroleum, and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur, traces of organ, metallic compounds. இதெல்லாமே வந்துட்டு பெட்ரோலியம், ஐ மீன் அந்த க்ரூட் ஆயில்ல இருக்கின்றது. Petroleum is used as a source of power and fuel for automobile. நம்மளோட வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஏரோப்ளைன்ஸ், ஷிப்புக்கு, லோகோமோட்டிவ்ஸ், லூப்ரிகன்ஸ், எரோஷன், வாஸ்லின், ஈவன் வாஸ்லினும் அதுல இருந்து எடுக்கிறாங்கப்பா. அப்புறம் இன்னொன்னு பாராஃபின் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாரு, சோப் ப்ரிப்பரேஷன் அது இருந்தா பண்ணுது. டைரலின் அண்ட் வேக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு க்ரூட் ஆயில் இருந்து எடுக்கப்படுகின்றது. ஆயில் இன் இந்தியா இஸ் அப்டைன் ஃப்ரம் த போத் ஃப்ரம் ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர். இங்க பாருங்க, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் கச்சா எண்ணெயானது கடற்கரை பகுதிகளிலிருந்தும் கிடைக்கின்றது, உள்நாட்டு பகுதிகளிலிருந்தும் கிடைக்கின்றது. அப்போ கடற்கரை அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்ஷோர் தான், ஆஃப்ஷோர் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்நாட்டில இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எங்கெங்கெல்லாம் இருந்து கிடைக்குது, இதனுடைய அத்தாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the Ministry of Petroleum and Natural Gas, MOP and NG is a ministry of the Government of India. It is responsible for the exploration, production, refining, distribution, marketing, import, export, and conservation of petroleum, natural gas, petroleum products, and liquefied natural gas in India. So, இவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. இங்க தமிழ்ல இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நோட் பண்ணியாச்சா? அடுத்தது இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம், அதாவது இங்க பாருங்க, தமிழ்ல பாருங்க, தெரியுது இல்லையா? மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் என்னென்ன ஃபீல்ட்ல கிடைக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆப்ஷோர் ஃபீல்டு, கிழக்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் எங்கெங்க நல்லா கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேற்கு பாருங்க, மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட். மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் அதான் லார்ஜஸ்ட். இதெல்லாம் யார் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது முதல் கொண்டுமே பாருங்க. டேக் டைம் அண்ட் see.
ஸோ 65% வந்துட்டு அதிகமா கிடைக்கின்றது. அடுத்தது வந்துட்டு குஜராத் கடற்கரையில 2வது பெரியது. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டேசிம் ஆயில் ஃபீல்ட் சவுத் ஆஃப் மும்பை ஹை. இப்பதான் நம்ம பார்த்தோம், அந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம். அப்புறம் அலியாபெட் ஆயில் ஃபீல்ட் சவுத் ஆஃப் பாவ்நகர். இதெல்லாமே அங்கே தான். அங்கலேஸ்வர், கேம்பேவும் உங்களுக்கு குஜராத் தான், லூனி ரீஜன். கேம்பே லூனி பகுதிகள். அகமதாபாத் கலோல் பகுதி, இதுவும் உங்களுக்கு எங்க தான், குஜராத் தான். சுத்தி முத்தியும் மும்பை அண்ட் குஜராத் பகுதிகளில் தான் இருக்கு. 7 மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் இருக்கின்றன. ஓகே, அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல்ல பாருங்க, கிழக்கு கடற்கரை அருகில் இருக்குது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திருப்கார், சிப்சகார் அப்படிங்கிற பகுதிகள், சிப்சகார், தீப்ருகார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல நிறைய இருக்குப்பா. அடுத்தது திக்பாயும் அஸ்ஸாம் தான். திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல், பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே. திக்பாய் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திக்பாய் இது அஸ்ஸாம்ல இருக்கு. நஹோராத்தியா ஆயில் ஃபீல்ட், இதுவும் அஸ்ஸாம்ல தான் இருக்கு. ஏன்னா திக்பாயோடைய சவுத் வெஸ்ட் ரீஜன்ல இது சிச்சுவேட்டடா இருக்கு. அப்புறம் மோரன் புக்ரிஜன் ஆயில் ஃபீல்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் நஹோராத்தியா. அடுத்தது ருத்ரசாகர் லாவா ஆயில் ஃபீல்ட், இது சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாம். அப்புறமா சுர்மா வேலி, பத்தர்பூர், மாசிம்பூர், பத்தாரியா பகுதிகள். சுர்மா வேலி ஆஃப்ஷோர் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பலேஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஒரு நிமிஷம். சுர்மா வேலி எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்தியால. So this is in Surma Valley, which has reserves of oil minerals. Okay, Upper Assamல. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலே, இந்த அசாம்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பிரிட்டிஷ் காலத்திலே வந்துட்டு நிறுவப்பட்ட எண்ணெய் வயல்கள்ப்பா. அப்புறம் இங்கதான் வந்துட்டு இது பண்றதுக்காக, மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்காக எந்த பகுதியை வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல? நம்ம தமிழ்நாட்டுல எந்த பகுதிப்பா? கேக்குதா? என்னமா? தூத்துக்குடியா இல்லையா காவிரியா? காவிரி ஆற்றுப்படுகையா? தஞ்சாவூர் மாவட்டமா? அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களா? அங்கதான், சரிங்களா? அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்துட்டு ஆயில் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒவ்வொன்றும் வந்துட்டு அது ஆக்சுவலி க்ரூட் ஆயிலை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண அது என்ன பண்ணும், அது வந்துட்டு வேப்பர் விடும், புரியுதுங்களா? அதாவது ஆவி. அந்த ஆவி விடுறப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் கொதிநிலையிலும், அதாவது பாய்லிங் பாயிண்ட்லயுமே உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ப்ராடக்டை வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணி எடுப்பாங்க. குளிர வச்சு அந்த ப்ராடக்டை வந்துட்டு எடுத்துக்குவாங்க, புரியுதுங்களா? அப்படி கிடைக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி ப்ராசஸ். பேர் தான் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லப்படுதுன்னா fractional distillation. fractional distillation, பின்ன காய்ச்சி வடித்தல். பின்ன காய்ச்சி வடித்தல். பின்ன காய்ச்சி இங்கு வரும் நினைக்கிறேன். பின்ன காய்ச்சி வடித்தல், fractional distillation.
எழுதியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு நேச்சுரல் கேஸோட நம்ம முடிச்சுக்குவோம். இயற்கை எரிவாயு. ஓகேவா? நேச்சுரல் கேஸ், ஓகே. இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகின்றது. இது இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயுவாகும். இவற்றின் பெரும் பகுதி மீத்தேன் வாயுவாகவும் பல்வேறு அளவுகளில் உள்ள காரியம் அப்படின்னு சொல்றது ஆல்கலைன் அப்படின்னு சொல்லப்படுது. மதுக்கரியம், மதுக்கரியம் அப்படிங்கிறது ஆல்கலைன், அதாவது காரமா இருக்கும்பா, வேற ஒண்ணும் இல்ல. சிறிய சதவீதத்திலான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் சல்பைட் கலந்த கலவைகளால் ஆனது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அழிந்து புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதன் மூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாயு. இது வெப்பப்படுத்துதலும் சமையலுக்கும் மின் உற்பத்திக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் நெகிழிகள் உற்பத்தி, வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருட்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, புரியுதா? இப்ப படிச்ச வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். நேச்சுரல் கேஸ் இப்ப நீங்க கேட்கலாம், 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? இதெல்லாமே வந்து அவ்வளவு சீக்கிரம் புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் ரெனியூபிள் ரிசோர்சஸ் கீழே தான் வருது. என்னென்ன நான் ரெனியூபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னப்பா? கோல், நிலக்கரி. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? க்ரூட் ஆயில். எஸ் மேம், பெட்ரோலியம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? பார்த்துட்டு இருக்கோம் நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் கோல் எங்க கிடைக்கும்னு சொன்னேன், எல்லாருமே செடிமெண்டரி ராக் தான், நோ டவுட். படிவ பாறைகள் தான் செடிமெண்டரி ராக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 3 வகையான ராக்ஸ் இருக்குப்பா, பேசிக்கான 3 வகையான ராக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இக்னிஷியஸ் ராக்ஸ். இந்த எரிமலை எல்லாம் இருக்கு இல்லையா, எரிமலையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா அது குளிர்ச்சி அடைஞ்சு உருவாகக்கூடிய பாறை என்ன பாறை? எரிமலை பாறை. ஓகேவா? அது இக்னிஷியஸ் ராக்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக் ஆல்ரெடி இருக்கிற ராக்கு, அது கூட ஏதாவது லிவிங் திங்ஸ், அதனுடைய டெட் பார்ட்டிகல்ஸ் வந்து சேர்ந்து பல வருஷம், எவ்வளவு வருஷம்? ஒரு 500 வருஷம் எடுத்துக்கோங்க, அதுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆகி உருவாகக்கூடிய ஃபியூவல் தான் என்ன ஃபியூவல்? ஃபாசில் ஃபியூவல், அதாவது புதைப்படிவ எரிபொருள். புரியுதுங்களா? மூணாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்கு. செடிமெண்டரி வந்துட்டு படிவ பாறைகள், படிவ பாறை. மெட்டமார்பிக், இது வந்து மெட்டமார்பிக் அப்படிங்கிறது உருமாறிய பாறை, உருமாறிய பாறை. இது என்ன அப்படின்னா மாறிய பாறை. இது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு மெயினா எந்த ராக்கா வேணா இருக்கலாம், இக்னிஷியஸ் டைப்பும் இருக்கலாம், செடிமெண்டரி டைப்பும் இருக்கலாம், ஏன் மெட்டமார்பிக் டைப்பும் இருக்கலாம். இவங்க வந்துட்டு இவங்க அதிக பிரஷரு, அதிக டெம்பரேச்சர்னால என்னவா மாறுவாங்க? மெட்டமார்பிக்கா மாறுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுக்கு மெட்டமார்பிக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்த்தது. என்ன பார்த்தோம்? அதெல்லாம் உங்களுக்கு டீடைல்டா ஜியோகிராஃபி படிக்கிறப்ப வரும். மார்பிள்லாம் இருக்குல்ல, மார்பிள், கிரானைட்டு, அதெல்லாமே வரும். செடிமெண்டரி கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோல் வரும், கோல் டைப் ஆஃப் ராக்ஸ் வரும், லைம்ஸ்டோன் வரும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லைம்ஸ்டோன் பார்த்தோம் இல்லையா, அவங்க வருவாங்க. சாண்ட்ஸ்டோன் வருவாங்க. சாண்ட்ஸ்டோன்னா ஒன்றும் இல்லை, மணல் வந்து என்னவா மாறி இருக்கும்? மணல் வந்து வேற ஒரு பொருள் கூட சேர்ந்து கல்லா மாறி இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை எரிவாயு பொறுத்தளவுக்கு இவங்களும் எங்க இருந்தா கிடைக்கிறாங்க? ஸோ கோல் மாதிரி. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
க்ரூட் ஆயில் மாதிரி இவங்களும் கிடைக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி கிடைப்பாங்கன்னா, இவங்களுடைய நேச்சர் வந்து வாயுவா கிடைப்பாங்க. பிக்சர் அதுக்கும் நம்ம பார்த்துருவோம். எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். கேஸா கிடைப்பாங்கப்பா. இப்ப இங்க பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க. இப்ப இங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு டனல் மாதிரி உள்ள போட்டு, டனல்னா குட்டி ஒரு ஒரு போர் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இது எங்க கிடைக்கிறதுக்கு உண்டான இந்த பிக்சர் பாருங்க. மேக்ஸிமம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த இடம் இப்ப இது வந்து நம்ம கிரஸ்ட். இதான் நம்ம தங்கிட்டு இருக்க ஏரியா. ஒரு ஒரு ஆழமா போகுறப்போ, இந்த இடத்துல ஷேல்னா வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் கன்டென்ட்டோட இருப்பாங்க. இந்த ஆயில் கன்டென்ட்டோட இருக்கிறவங்க தான் க்ரூட் ஆயில். ராக்கு தான். ஆனா அப்படியே ரொம்ப ஆயிலியா இருப்பாங்க. இவங்களுக்கு மேல ஒரு லேயர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு கேஸ்ன்னு சொல்லப்படுது. மோஸ்ட்லி ஆயிலுக்கு மேல ஒரு கேஸ் லேயர் இருக்கும். அதுதான் நேச்சுரல் கேஸ். அப்ப இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்குவாங்க. புரியுதாப்பா? 2 பேருமே ஒண்ணா தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சம்டைம்ஸ் தனித்தனியாவும் இருக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? சோ ஆயில் இருக்கும். ஆயிலுடைய மேல் லேயர் வந்து கேஸா இருக்கும். அதுதான் நேச்சுரல் கேஸ். சோ இதுல இருந்து நேச்சுரல் கேஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் இந்த பிக்சர் காமிச்சேன். இந்த பிக்சர் இன்னொரு தடவ எதுக்கும் பார்த்துக்கோங்க. இப்ப கேஸ் வச்சு அங்க பக்கத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னொன்னு கிடைக்கும். ஆயிலும் கிடைக்கும். எல்லாமே பக்கமா இருக்கிற மாரி இருப்பாங்க. இல்லன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு கூட இருக்கிற மாரி இருப்பாங்க. இப்படிதான் கிடைக்கிறாங்க. ஓகே. ஓகே. அடுத்து வட இந்திய பகுதிகளில் அதிக அளவிலான 3ஆம் நிலை பாறைகள் மற்றும் ஆ வண்டல் படிவுகளை கொண்டுள்ளது. ஒரு காலத்தில் ஆழம் குறைந்த கடலுக்கு அடியில் இருந்த படிவ பாறைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகளாக உருவாகின்றன. அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை அதான் அந்த பகுதி தான். மற்றும் பேசைம் அந்த பேசை அப்படிங்கிறது பக்கத்திலே தான். மும்பை ஹை பகுதியில தான் எண்ணெய் வயல் பகுதிகளில் காணப்படுகின்றது. குஜராத், அசாம், தமிழ்நாடு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு நெய் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு தான் எங்க இது தஞ்சாவூர் பகுதி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? மங்கடம், மங்க மங்கமடம். திரிபுரா, ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டுள்ளது. சோ இப்ப இங்க மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்காக தானே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ மெயினா வந்து நேச்சுரல் கேஸ்ல யார் இருப்பா? மீத்தேன் இருப்பாங்க. மீத்தேன் யாரு? CH4. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். இவங்க தான் மீத்தேன். சோ நேச்சுரல் கேஸ்ல யார் அதிகமா இருப்பாங்க? மீத்தேன் தான் இருப்பாங்க. அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீத்தேன் தான் இருப்பாங்க. சோ இதனோடது கண்ட்ரோலிங் பாடி யாரு? கெயில் அப்படின்னு சொல்றவங்க. கெயில் எங்க ஹெட் குவார்ட்டரா இருக்காங்க? நியூ டெல்லியில. ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னா என்னன்னு குடுத்துருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா, மீத்தேன் ஸ்டோர்ட் அட் ஹை பிரஷர். சோ மீத்தேனவே வந்துட்டு ரொம்ப பிரஷர்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லப்படுது. சில வாகனங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெட்ரோல் இல்லாத அதாவது பெட்ரோலும் பயன்படுத்தலாம். பெட்ரோல் இல்லைன்னா இந்த சிஎன்ஜி கேஸும் வந்து என்ன பண்ணிக்குவாங்க? பயன்படுத்திக்குவாங்க. சோ வந்துட்டு இது என்னன்னா, கேசோலின் நம்ம பயன்படுத்தல, டீசல் பயன்படுத்தல, அதே மாதிரி நம்ம பெட்ரோல் பயன்படுத்தல, எல்பிஜி பயன்படுத்தல அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்பிஜி வந்து லிக்விடா இல்ல வந்து அது வந்து ஒரு கேஸா? நம்ம யூஸ் பண்றோம்ல சிலிண்டர். என்னப்பா அது? அம்மா இருக்கீங்களா கிளாஸ்ல? லிக்விட் கேஸாப்பா? இட்ஸ் a liquid. liquefied petroleum gas. கேஸ வந்து என்னவா மாத்தி வச்சிருப்பாங்க? லிக்விடா மாத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு லிக்விட். திரவம். சீக்கிரமா வந்துட்டு காற்று கூட கனெக்ட் ஆச்சுன்னா, அதாவது ரியாக்ட் ஆச்சுன்னா, டக்குன்னு வந்து அது ஆவியா மாறிடும். புரியுதுங்களா? அது வந்து ஒரு லிக்விட் தான். பியூட்டேன் அண்ட் ப்ரோபைன் அதனுடைய அதுக்குள்ள என்னென்ன போட்டு ஆட் பண்ணி அத எல்பிஜியா தயாரிக்கிறாங்கன்னா, பியூட்டேன் பிளஸ் ப்ரோபைன். இது நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் முடிஞ்சிருச்சுல? சரி ஓகே. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிம்மா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு கன்வென்ஷனல் எனர்ஜி நான் சொன்னேன் இல்லையா? இது பேஸ்டா இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றது தான் கன்வென்ஷனல் எனர்ஜி. சோ அது தமிழ்ல பாருங்க மரபு சார்ந்தது. மரபுசார் ஆற்றல் வளங்கள். சோ அப்ப அதுல வந்துட்டு அனல் வரும். அதுக்கு அடுத்தது அதான் அனல்னா என்னது? தெர்மல். சோ அணுசக்தி அப்படிங்கிறது நியூக்ளியர் பவர் பிளான்ட்.
அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இதுக்கு வந்து ரெப்ளனிஷ் தேவையே ஐ மீன் இதை டக்கு 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 டக்குன்னு டெய்லியும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல காற்று டெய்லியும் கிடைக்குது, சூரிய சக்தி டெய்லியும் கிடைக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நல்லா டேம்ல தண்ணி இருக்கும். அதனால நம்ம வந்து நீர்மின் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இது பேஸ் பண்ணி வரக்கூடியது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா நம்மளுக்கு அந்த புதுப்பிக்க இது வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இத வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு என்ன இல்ல மரபு சார்ந்தது இல்ல. இப்ப ரீசென்ட்டா இதுல வந்து நெறைய வந்துட்டு அ அ வளர்ந்த நாடுகளும் சரி, வளரும் நாடுகளும் சரி, இதற்காக மாறுறாங்க. வேண்டாம் ஃபாசில் ஃபியூயல் வேண்டாம். நெறைய பொல்யூஷன் ஏற்படுத்துது. நெறைய வெப்பமாக்குது. இதுலருந்து இத கன்வெர்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி இப்படி இந்த சைடு மாறிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.